3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு சார். பொண்ணுக்கு 36 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகலமான ஒரு அப்பா ஃபோன் பண்ணி அழுகுறாரு. நான் ஜாதகத்தை கொடுங்கன்னு பார்த்தா படிப்பு கம்மியாக உள்ள மாப்பிள்ளை தான் அமையும்னு அதில் இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் வரன் வரலன்னெலாம் சொல்லாதீங்க, நீங்கள் நல்லா படித்த மாப்பிள்ளையா வேணும்னு பார்த்தீங்களா? ஆமாங்க. அப்புறம் எப்படி சார் அமையும்? பொண்ணுக்கு கொஞ்சம் படிப்பு கம்மியாக, உங்கள் பொண்ணு படித்த டிகிரி 3 டிகிரி முடிச்சிருக்கு, நீங்கள் 1 டிகிரி அல்லது 2 டிகிரி படித்த மாப்பிள்ளையா பாருங்கள், அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி அமைக்கிறத விட்டுவிட்டு இல்லை நான் வந்து 3 டிகிரி உள்ள பையனை எங்கங்க நீங்கள் என்ன வேலைக்காங்க ஆள் எடுக்கிறீங்க? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பையனும் படிச்சிருக்க மாட்டான், பொண்ணும் படிச்சிருக்காது. பையனுக்கும் பள்ளிக்கூடம் கூட போயிருக்க மாட்டாங்க, பொண்ணும் பள்ளிக்கூடம் கூட போயிருக்க மாட்டாங்க. இதான்ப்பா பொண்ணு, இதாப்பா பையன் அப்படி பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வைப்போம். ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. பையன் சம்பாதிப்பார், பொண்ணு வீட்டு வேலைகளை பார்க்கும், நல்லபடியாக இருக்கும். இல்லை வந்து பொண்ணுவே நிறைய இடத்துல சம்பாதிக்கும், பையன் வந்து அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு நல்ல குடும்பம் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக சேர்ந்து கூட்டு குடித்தனமாக நல்லபடியாக வாழ்ந்து படிக்காதப்பையும் சந்தோஷமாக இருந்தாங்க. படிக்கப்பையும் பொருத்தங்கிறதே ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கறது இல்லையே, அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் பொருத்தம் பார்க்குறாங்க. அதுதான்